சங்க இலக்கியம்னு சொன்னாலே அதுல ஆயிரக்கணக்கான கதைகள் கொட்டி கிடக்கு இல்லையா? ஆனா சில கதைகள் இருக்கு, அது நம்ம மனசை விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு ஆழமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, தர்மத்துக்கும் விரக்திக்கும் அறிவுக்கும் நடுல நடக்கிற ஒரு பயங்கரமான போராட்டத்தை பத்தின ஒரு பாடம். சரி, ஒரு கேள்வி. ஒரு மனுஷனோட தலைக்கு என்ன விலை வைக்க முடியும்? சும்மா யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட அச்சாணியே. இது ஏதோ சும்மா தத்துவம் பேசுற கேள்வி கிடையாது. இது ஒரு மன்னனோட உயிரையும் ஒரு புலவரோட வறுமையும் தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே, கதை எங்க நடக்குதுன்னா முதிரம்னு ஒரு அழகான மலை பிரதேசம். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்குள்ள? அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள அதிகார போட்டி. இங்க இருந்து தான் கதைய ஆரம்பிக்குது. எல்லா சிக்கலுக்கும் இதுதான் மூல காரணம். இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சொல்லப்போனா வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். அண்ணன் குமணன் ஒரு மாபெரும் வள்ளல். புலவர்கள் கலைஞர்கள்னு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்குறவர். ஆனா தம்பி இளங்குமணன் அப்படியே உல்டா. அண்ணனை துரத்தி விட்டுட்டு ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டான். அவனுக்கு கலை கவிதை மேலெல்லாம் துளி கூட அக்கறை கிடையாது. இப்ப பாருங்க, குமணன் நாடு கடத்தப்பட்டு காட்டுல இருக்கான். ஆனா அவனுக்கு ராஜ்யத்தை இழந்தோமேங்கிற கவலையை விட, ஐயோ புலவர்களுக்கு நம்மால எதுவும் கொடுக்க முடியலையேங்கிற கவலை தான் மனசை வாட்டுது. பாத்தீங்களா? இதுதான் ஒரு உண்மையான புறவனோட குணம். இந்த நேரத்துல தான் நம்ம கதையோட இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ட்ரி கொடுக்கிறார். அவர் பேரு பெருந்தலை சாத்தனார். ஒரு மிகப்பெரிய புலவர். குமணன் ஆட்சியில இருக்கும்போது புகழோட உச்சியில இருந்தவர். ஆனா இப்போ இளங்குமணன் ஆட்சியில ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம அவரோட குடும்பமே பட்டினியில வாழுது. இங்கதான் கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. அதாவது, குடுக்கறதுக்கு கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு வள்ளலும் பசியால வாடி எல்லாத்தையும் இழந்த ஒரு புலவனும் சந்திக்கிறாங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த புலவர் குமணனை தேடி காட்டுக்கு வர்றாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நெஞ்ச உழுக்குற மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்றார், என் குழந்தை பாலுக்காக அழுவுது, ஆனா குடுக்க பால் இல்ல. என் மனைவி என் முகத்தை பாக்கறா, பதில் சொல்ல முடியல. அதான் உங்கள பார்க்க வந்தேன். அப்பாப்பா, ஒரு அப்பாவோட கையறு நிலைய இதை விட ஆழமா சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி குமணனோட மனசுல பாயுது. இத கேட்டு குமணன் அப்படியே உடைஞ்சு போறான். புலவர்கிட்ட சொல்றான், ஐயோ புலவரே, நீங்க உடம்பு இழைச்சா குமணன் இழைக்கிறான்னு அர்த்தம். உங்க குழந்தை அழுதா அது குமணன் அழுகிறதுக்கு சமம். பாருங்க, இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, உள்ளத்திலிருந்து வர்ற உண்மையான வலி. ஆனா என்ன பிரயோஜனம்? பரிதாபப்பட்டா மட்டும் பசி போயிடுமா? குமணனுக்கு கொடுக்கணும்னு மனசு துடிக்குது, ஆனா கையில கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய வள்ளலுக்கு இதை விட கொடுமையான தண்டனை வேற என்ன இருக்க முடியும்? அந்த நேரத்துல தான் குமணன் ஒரு முடிவுக்கு வர்றான். அது ஒரு பயங்கரமான முடிவு. யாருமே கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு பரிசு. அப்போ குமணன் தன் இடுப்புல இருந்து வாழை உருவுறான். புலவர்கிட்ட சொல்றான், புலவர, உங்க வறுமைய போக்க மதிப்புள்ள ஒரே ஒரு பொருள் தான் என்கிட்ட இப்ப மிச்சம் இருக்கு. அது என்ன பொருளா இருக்கும்? அவன் குரல்ல ஒரு விவரிக்க முடியாத அமைதி. இந்த பொருளுக்கு ஏன் தம்பி ஒரு பெரிய விலை அறிவிச்சிருக்கான். அது உங்க வறுமைய ஒரே நாள்ல போக்கிடுன்னு சொல்றான். அந்த வாழைப்புலவர் கையில கொடுத்துட்டு குமணன் சொல்றான், இந்த வாளால என் தலைய வெட்டி எடுத்துட்டு போங்க. என்னது? ஆமா, என் தலைய என் தம்பிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவன் உங்களுக்கு 1000 பொற்காசுகள் தருவான். உங்க குடும்பத்தோட வறுமை தீர்ந்திடும். ஒரு கணம் அந்த இடமே உறைஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஆனா பெருந்தலை சாத்தனார் சும்மாவா? அவர் வெறும் புலவர் இல்ல, ஒரு ஞானி. அவர் அதிர்ச்சியாகி சொல்றார், மன்னா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என் பசிய போக்கிக்கிறதுக்காக உங்களை கொல்ற பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். இந்த கை அப்படி ஒரு கொடிய செயலை செய்யறதுக்கு பதிலா செத்து போயிடும்னு சொல்லி அந்த வாழை வாங்க மறுத்துடுறார். இங்கதான் கதை அப்படியே யூட்டன் அடிக்குது. புலவர் மனசுல ஒரு மின்னல் மாதிரி ஒரு யோசனை வருது. அந்த வாள் அது உயிரை எடுக்கிறதுக்கு இல்ல, உண்மையை வெளிக்கொண்டு வரத்துக்கு பயன்பட போகுது. புலவரோட புத்திசாலித்தனம் இங்கதான் பிரகாசிக்க போகுது. புலவர் ஒரு செம்ம பிளான் போடுறாரு. குமணன் கிட்ட இருந்து அந்த வாழை மட்டும் வாங்கிக்கிட்டு நேரா இளங்குமணனோட அரண்மனைக்கு போறாரு. அங்க போய், நான் உன் அண்ணன் குமணனை கொன்னுட்டேன், இதுதான் அதுக்கு ஆதாரம்னு சொல்லி இந்த வாழை காட்டணும். இது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனா புலவர் எடுக்க துணிறாரு. புலவர் நினைச்சது அப்படியே நடக்குது. அண்ணனோட வாளை பார்த்து அடுத்த வினாடி அந்த இளங்குமணனுக்குள்ள இருந்த அத்தனை கோவமும் பகையும் ஆணவமும் கரைஞ்சு போகுது. அதிகாரம் பதவி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரத்த பாசம் மேல வருது. அண்ணான்னு சொல்லி தரையில விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சிடறான். ஆனா நில்லுங்க, புலவரோட திட்டம் இதோட முடியல. இனிதான் அசலாட்டமே இருக்கு. அவர் கேட்க போற உண்மையான பரிசு என்னன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இளங்குமணன் அழுது புலம்புறத அமைதியா பார்த்த புலவர் சரியான நேரத்துல சொல்றார், மன்னா, அழாதே,
நான் உன் அண்ணனை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். அதுக்கு நீ எனக்கு என்ன தருவ? இளங்குமணன் ஒரு நொடி கூட யோசிக்கல. எனக்கு அண்ணன் வேணும், இந்த ராஜ்யமே வேண்டாம், இந்த ராஜ்யத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றான். பாத்தீங்களா, கொல்ல வந்த ஒரு வாள் 2 மனசுகளை எப்படி இணைச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன, புலவர் இளங்குமோனனை காட்டுக்கு கூட்டிட்டு போய் அண்ணன் குமணன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அண்ணனும் தம்பியும் கட்டி பிடிச்சு அழுறாங்க. ராஜ்யத்துல மறுபடியும் அமைதி திரும்புது. கடைசில புலவருக்கு கிடைச்ச பரிசு என்ன? பணமோ பதவியோ ராஜ்யமோ இல்ல, பிரிஞ்சு கிடந்த 2 சகோதரர்களோட ஒற்றுமை. அதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? சோ இந்த கதையோட கடைசியில நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. எது பெரியது? குடுக்கறதுக்கு தலையே துணிஞ்ச ஒரு மன்னனோட தியாகமா, இல்ல அந்த தலைய வெட்டாம அறிவை பயன்படுத்தி ஒரு ராஜ்யத்தையே காப்பாத்தின ஒரு புலவரோட ஞானமா? வன்முறையை விட அறிவு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?